ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? நான் தான் சூர்யான்னு மத்தவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா துர்கா, உன் வேண்டுதல அந்த அம்மன் நிறைவேத்திட்டாமா. உன் மேல கருணை காட்டி உன் கணவர் உயிரை காப்பாத்திட்டா. என்ன சாமி சொல்றீங்க? அந்த நாகம் என் கணவர் உயிரை திருப்பி கொடுத்துருச்சா? ஆமாமா, நீ முதல்ல சூளத்துல இருந்து கையெடு. சாமி, என் கணவர் கண்டிப்பா திரும்ப வந்துருவார்ல? அது எனக்கு தெரியலம்மா. என்ன சாமி சொல்றீங்க? நாகம் என் கணவர் உயிரை திருப்பி கொடுத்துருச்சுன்னு இப்பதானே சொன்னீங்க. ஆமாமா, உன் கணவர் உயிரை அந்த நாகம் அதோட கணவரோட உடலுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த அம்மன் விடலமா, தடுத்து நிறுத்திருச்சு. நாகத்தோட வாயிலிருந்து தப்பிச்ச உன் கணவரோட உயிர் ஏதோ ஒரு உடலுக்குள்ள சேர்ந்திருக்கு. ஆனா அந்த உடல் எதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன சாமி இது? அப்ப என் கணவரோட உடல் எங்க இருக்கு? அவர் உயிர் எப்போ திரும்பவும் அவரோட உடல்ல வந்து சேரும்? அது அந்த அம்மனுக்கு தாமா தெரியும். நீ உடனே போய் உன் கணவரோட உடலை காப்பாத்து. அப்பதான் இன்னொரு உடலுக்குள்ள இருக்கிற உன் கணவரோட உயிர் பழையபடி அவரோட உடம்புக்குள்ள சேர்க்க முடியும். உன் கணவரோட உயிர் எந்த உடலுக்குள்ள இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வந்தேன்னா அந்த உடலுக்குள்ள இருக்கிற உன் கணவரோட உயிரை எடுத்து பழையபடி உன் கணவரோட உடலுக்குள்ள நான் சேர்த்துருவேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆனா ஆனா இப்ப என் கணவரோட உடல் எங்க இருக்கு? சரிங்க சாமி, நான் இப்பவே போறேன். சரிமா. நன்றி தாயே, என் கணவர் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்ட. தாயே, நீ தான் உன் குழந்தைய காப்பாத்தணுமா?